ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டிஎன்எஸ்டிசி. டிஎன்எஸ்டிசி தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிசிசி. டிசிசியுடைய பணி நியமன ஆணைகள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்பொழுது வெளியிட போகிறாங்க குறித்து ஒரு சில முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நாம் இப்பொழுது பார்க்கலாங்க. டிசிசியுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரு அதி விரைவில் நமக்கு கிடைக்க இருக்குது. எல்லா தரப்பு மக்களுமே எதிர்பார்க்குற அந்த ஒரு விஷயம் நடக்க போகுதுங்க. டிசிசி டிரைவர் கம் கண்டக்டர் யாருக்கெல்லாம் முதல்லையே பார்த்திங்கன்னா இந்த டிரைவர் கம் கண்டக்டருக்கு உண்டான பணி நியமன ஆணைகளை வெளியிட போகிறாங்க அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. டிசிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த ஜனவரி இறுதிக்குள்ளாரையே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க, நாங்கள் எல்லாம் பணி நியமன ஆணைகள் பெற்று பணிக்கு செல்வோம் அப்படின்ட்டு நிறைய பீப்புள்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. ஆனால் பணி நியமன ஆணைகள் வெளியிட்ட பாடு இல்லைங்க. மக்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, எப்பொழுது எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுப்பீங்க, இன்றைக்கி கொடுப்பீங்களா, நாளைக்கு கொடுப்பீங்களா அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளுமே எல்லா தரப்பு மக்களுமே வெயிட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனும் பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் இந்த டிசிசியுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வந்த பாடு இல்லை. அப்பாயின்மெண்ட் லெட்டர் எப்போ வரும் என ஒவ்வொரு நாளுமே கேட்டுக்கொண்டிருக்க மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி செய்தியை நமக்கு பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறாங்க. அந்த ஒரு மகிழ்ச்சி செய்தி டிசிசியுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரு இந்த ஜனவரி 26லேருந்து 30 வெளியாகும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்புகள் வந்திருக்கு. ஜனவரி தான் டெட்லைனு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த போக்குவரத்து கழகத்தில் பணியிடங்களை நிரப்ப கோரிக்கை வச்சுருக்காங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் மதுரை மண்டல தலைமை அலுவலகம் முன்பு ஏஐசிடியு தொழிற்சங்கம் சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில துணை பொதுச் செயலாளர் நாராயணசிங் தலைமை தாங்கினார். அப்பொழுது தமிழக அரசின் தனியார் மய கொள்கையை கைவிட வேண்டும் என காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும், வாரிசுகளுக்கு பணி நியமனம் வழங்கப்பட வேண்டும், போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஓய்வூதிய நிலுவைத் தொகை மற்றும் ஓய்வு பெறுவோருக்கு பணி ஓய்வு பெறும் நாள் அன்றே அனைத்து பணப்பலங்களையும் வழங்க வேண்டும், மருத்துவ ரீதியாக தகுதி இழைப்பு பெற்ற பணியாளர்களுக்கு மருத்துவ ரீதியாக மாற்றுப்பணி வழங்க வேண்டும், தனியார் மினி பஸ் மற்றும் மின்சார பஸ்களை அரசே நடத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. ஆர்ப்பாட்டத்தில் சப்பானி நாகராஜன், ஷேக் அப்துல்லா, வீரபத்ரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முடிவில் மதுரை மேற்கு தெற்கு எம்எல்ஏ செல்லூர் ராஜா சட்டமன்ற தொகுதி நிதியிலிருந்து மதுரை மண்டல அரசு போக்குவரத்து கழக கிளை பணிமனைக்கு 20 லட்சம் ஒதுக்கீடு செய்ததற்கு ஒரு நன்றியையும் கூறியிருக்காங்க. இது ஒரு பக்கம் போக்குவரத்து கழகத்தில் பணி நியமன ஆணைகள் எப்போ வரும் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு கோரிக்கையாக இருக்கலாம். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் ஜனவரி இறுதிக்குள்ளார பணி நியமன ஆணைகள் வெளியாகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அதிகரித்துவிட்டது. நீங்களும் இப்போந்தே தயாராகிக்கோங்க. போக்குவரத்து கழகத்தில் அப்பாயின்மெண்ட் லெட்ரு விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. டிரைவர் கம் கண்டக்டரை உடனடியாக எடுக்க போகிறதா தகவல் வந்திருக்குங்க. அடுத்து போக்குவரத்து கழகத்தில் இந்த 2026 நோட்டிஃபிகேஷன், டிஎன்எஸ்டிசியோடைய புதிய நோட்டிஃபிகேஷன், இந்த 2026 நோட்டிஃபிகேஷன் எப்பொழுது வர இருக்குது. நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி இல்லை பின்னாடி வெளியிடுவாங்க, இல்லைனா தேர்தல் முடிஞ்ச ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த 2026 டிஎன்எஸ்டிசியோடைய நோட்டிஃபிகேஷன் நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ண இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுது. உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை எடுத்து வைத்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். மக்களே, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.